السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்புக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படைத்தவன் அல்லாஹுவை நோக்கி நம்மை உற்சாகத்தோடு முன்னேறச் செய்யக்கூடிய இந்த சிறப்புக்குரிய மாநாட்டிலே பங்கு கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பு அல்லாஹு தஆலா தந்த சிறந்ததொரு வாய்ப்பாக நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக எண்ணி முதற்கண் அவனுக்கு நன்றி செலுத்தி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, படைத்தவனை நெருங்குவதற்கு, அவனிடத்திலிருந்து மனிதன் தனக்கு தேவையான உதவியை பெறுவதற்கு அல்லது தான் செய்த பாவத்திற்கு அவனுடைய மன்னிப்பை பெறுவதற்கு இடைத்தரகர் வேண்டுமா என்பது தலைப்பு. இடைத்தரகர் இதற்கு வேண்டியதில்லை என்று சொல்வதை விட, இடைத்தரகர் வேண்டும் என்று நினைத்தால் அது ஒரு பெரிய வழிகேடு, அது ஒரு பெரும்பாவம். பாவத்திற்கெல்லாம் பெரும்பாவமாகிய இணை வைப்பின் தலைவாசல் அது. என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை அடைந்து கொள்வதற்கு இன்னொரு மனிதர் இடைத்தரகராக இருக்க வேண்டும் என்று நினைத்து அவரை இடைத்தரகராக ஆக்கி அவருக்கு சில காரியங்களை செய்யும் பொழுது அவரையே பின்னால் இறைவனாகவும் ஆக்கிவிடுகிறான். இணை வைப்பு என்கிற பாவத்திற்கே இந்த இடைத்தரகர் நம்பிக்கை மனிதனை கொண்டு போய் விடுகிறது. அதனால் இடைத்தரகர் என்பதே மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இடைத்தரகர் என்பதே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இந்த இணை வைப்புக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த இடைத்தரகர் நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாம் வல்ல அல்லாஹுவை புரிந்து கொள்வதில் மனிதர்களுக்கு மத்தியிலே நிறைந்து போயிருக்கிறதே தவறான நம்பிக்கைகள் அல்லது இணை வைப்பு, இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒன்று இருக்கிறது. மனிதன் இறைவனை பற்றி சிந்திக்கும் போது தானாக பல விஷயங்களை கற்பனை செய்து கொள்கிறான். இந்த இடைத்தரகர் விஷயத்தில் கூட அப்படித்தான். ஒரு பெரிய பதவியிலே உள்ளவரிடத்தில் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று நினைத்தவுடன் மனிதனுக்கு உடனே அவனுக்கு நினைவுக்கு வருவது யாரை பிடிப்பது, யாரை வைத்து, யாரை சிபாரிசாக வைத்து அந்த பெரியவரிடத்தில் நம்முடைய உதவியை கோருவது என்றுதான் நினைக்கிறான். அதே எண்ணம் இறைவனின் விஷயத்திலும் மனிதனுக்கு ஏற்படுகிறது. கற்பனை செய்கிறான், மனிதனை போல கற்பனை செய்கிறான். ஆக அடிப்படை என்னவென்றால், இந்த தவறான நம்பிக்கை ஏற்படுவதற்கு அல்லது இணை வைப்பு என்கிற பாவம் ஏற்படுவதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்றால் இறைவன் விஷயத்திலே மனிதன் செய்யக்கூடிய கற்பனை. நீங்களாக ஒன்றை முடிவு செய்யாதீர்கள் இறைவன் விஷயத்திலே. இதை திருக்குரானில அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களிலே கண்டிக்கிறான். பெரும்பாவங்கள், உங்களுக்கு தடை செய்யப்பட்ட பெரும்பாவங்கள் என்னவெல்லாம் என்று அல்லாஹு தஆலா
பட்டியலிடும் போது, வரிசைப்படுத்தும் பொழுது முக்கியமான பாவமாக இதை சொல்கிறான். அல்லாஹ் விஷயத்திலே நீங்கள் அறியாதவற்றை கற்பனையாக சொல்லாதீர்கள். குல் இன்னமா ஹர்ரப ரப்பியல் ஃபவாஹிஷ மா ظهر منها وما بطن والإثم والبغي وأن تشركوا بالله ما لم ينزل به سلطانا وأن تقولوا على الله ما لا تعلمون. என் ரப்பு, என் இரட்சகன் தடை செய்திருப்பதெல்லாம் எவை தெரியுமா? உள்ரங்கமான வெளிரங்கமான ஆபாச செயல்கள், பெரும்பாவங்கள், உரிமை இல்லாமல் பிறர் மீது அத்துமீறுவது, இறைவன் ஆதாரத்தை கொடுக்காது இருக்கும் நிலையில் அவனுக்கு இணை வைப்பது, இறுதியாக நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் இறைவன் மீது நீங்களாக சொல்வது. நீங்கள் எதை பற்றி இறைவனுக்கு இருப்பதாக இறை வேதத்திலோ அல்லது இறைவனுடைய தூதர் மொழியிலோ இல்லையோ அதை நீங்களாக இறைவன் மீது சொல்லாதீர்கள். இது ஒரு பெரும்பாவம். எப்படி சொல்கிறான் என்றால், இன்னொரு இடத்துல, பல இடங்களில வமன் அظلم ممن افترى على الله كذبا او كذب بآياته, எல்லாம் வல்ல இறைவன் மீது தானாகவே பொய்யை புனைந்து சொல்பவனை விட பெரிய அநியாயக்காரன் யார் இருக்க முடியும்? இறைவன் விஷயத்தில் நீங்களாக கற்பனை செய்து கொண்டால் அதுதான் பெரிய அநியாயம். ஆக இறைவனுக்கு அவனை நெருங்குவதற்கு ஒரு இடைத்தரகர் தேவை என்று கற்பனை செய்வது, அப்படி இடைத்தரகரை ஏற்படுத்திக் கொள்வது மனிதனாக கற்பனை செய்து அவனாக ஏற்படுத்திக் கொண்ட ஒரு பெரும்பாவம். அப்படி நம்புவது ஒரு பெரிய அநியாயமான செயல். எப்படி இணை வைப்பு என்பது பெரும் அநீதமோ அதுபோல இதுவும் ஒரு பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த நிலை ஏன் ஏற்படுகிறது? மனிதன் என்றால் அது எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் சரி, அவருக்குரிய வரையறை என்ன? மற்ற மனிதர்களோடு ஒரு உயர்ந்த மனிதர் இருக்கிறார், இறைவனுடைய வேதத்தை கற்றவர், அல்லது இறைவனுடைய வேதத்தை இறக்கப்பட்ட இறை தூதராகவே இருக்கட்டும், அவருக்கும் மற்ற மனிதர்களுக்கும் சாமானிய மனிதர்களுக்கும் மத்தியிலே உள்ள உறவு என்ன? அவர் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவருக்கு என்ன வேலைதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த வரையறையோடு நிறுத்தி கொண்டால், இதை தெரிந்து கொண்டால், அவருடைய வரையறை என்ன என்பதை தெரிந்து அதோடு நிறுத்தி கொண்டால் இந்த நம்பிக்கை, இந்த இடைத்தரகர் நம்பிக்கை ஏற்படாது. இறைவனுடைய வழியிலே இறைவேதத்தை படித்து மக்களை வழிநடத்தக்கூடியவர்கள் நபிமார்கள், அவருடைய வேலை என்ன என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான். இன்னா அன்ஸல்னா தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூருன் யஹ்குமு பிஹன் நபிய்யுன் அல்லதீன அஸ்லமூ லில்லதீன ஹாது வல் அஹ்பாரு வர் ரப்பானியின் வல் அஹ்பார். தௌராத்தை நாம் இறக்கி வைத்தோம், அதை அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடிய நபிமார்கள் யூதர்களுக்கு அதை வைத்து தீர்ப்பளித்தார்கள். அதுபோல இறைவனை சார்ந்தவர்களும் மத அறிஞர்களும் அந்த வேதத்தை வைத்து மக்களுக்கு தீர்ப்பளித்து வழி நடத்தினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு ரப்பானியூன என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரப்பை சார்ந்தவர்கள், இறைவனை சார்ந்தவர்கள் என்றால் இறைவழியில் நடந்து எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பை கூடுதலாக பெற்றவர்கள். அவர்கள் கூட அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன, அவர்கள் செய்து கொண்டிருந்தது என்ன என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இதுதான் வேதத்தின் வழி மக்களை வழி நடத்துவார்கள். அவ்வளவுதான். இறைவனிடமிருந்து அவனிடத்தில் இருப்பதை பெற்று தரக்கூடிய வேலை அல்லது கேட்டு வாங்கி தரக்கூடிய வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இதை இன்னும் தெளிவாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அது கொடுக்கப்படவில்லை. அவருடைய வேலையும் இதுதான் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நபியை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய வேலை என்ன என்பதை மக்களை பார்த்து நீ சொல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்வது, குல் மா குன்து பித்அம் மினர் ருசுலி வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா யுஃஅலு பிக்கும் இன் அத்தபியு இல்லா மா யூஹா இலைய வமா அன இல்லா நதீருன் முபீன். நபியே, மக்களை பார்த்து நீ சொல், நான் இறைவனின் தூதர்கள் என்று வந்தவர்களிலே புதியவன் அல்ல. எனக்கு முன்னால் பல தூதர்கள் வந்து போயிருக்கிறார்கள், அதுபோல நானும் ஒரு இறை தூதன் என்று சொல். இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இந்த நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே இந்த விஷயமாக சொல்கிறான். வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கும் உங்களுக்கும் இறைவனால் என்ன செய்யப்படும் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று சொல். மக்களை பார்த்து சொல்கிறான். என்ன
அடுத்த நிமிடத்திலே எனக்கு கிடைக்க போவது லாபமா நஷ்டமா, ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா, சந்தோஷ செய்தி வரப்போகிறதா, துக்க செய்தி வரப்போகிறதா என்று எனக்கு என்ன நடக்கப் போகிறது, அடுத்த நிமிடத்திலிருந்து எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியாது என்று நபியே சொல்லிவிட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நபிக்கே தெரியாது, அவர்களுக்கு அந்த உரிமை வழங்கப்படவில்லை இறைவன் என்ன செய்வான் என்பதை அறிந்து கொள்வதற்கு. அப்படி என்றால் அடுத்தவருக்கு நான் என்ன செய்வது, உங்களுக்கு என்ன செய்யப்படும் என்று எனக்கு என்ன தெரியும் என்று நபியை பார்த்து சொல்கிறான். இதை சொல்வதோடு மாத்திரமல்ல, என்னுடைய வேலை என்னவென்றால் நான் எனக்கு எது இறைவன் புறத்திலிருந்து வஹியாக அறிவிக்கப்படுகிறதோ அதை பின்பற்றுவதை தவிர நான் வேறொன்றும் செய்வதில்லை. இந்த வேத அறிவிப்பை வைத்து நான் எச்சரிக்கக்கூடிய, தெளிவாக எச்சரிக்கக்கூடிய ஒரு தூதன் தான் தவிர, இந்த செய்தியை நான் எத்தி வைக்கக்கூடிய தூதன் தான் தவிர வேறில்லை என்று யாரை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா? நபியை சொல்கிறான். நபி அப்படி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு. நபிக்கு அதற்கான அதிகாரம் இல்லை. மக்களை அல்லாஹ்வுடைய வழியிலே வழி நடத்துவார்கள், அதுதான் அவருடைய அதிகாரம். யாராக இருந்தாலும், எந்த நபியாக இருந்தாலும், இறைவனுடைய தூதர், இறுதி தூதரும் அதைத்தான் செய்தார்கள். ஆனால் நடைமுறையில் எல்லா சமுதாயத்திலும் புறையோடி போயிருக்கிறது. நம்மை காப்பாற்றுவதற்கு, நமக்கு பாவ மன்னிப்பை வாங்கி தருவதற்கு, நம்முடைய கஷ்ட காலத்திலே நம்முடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னால் அதை இறைவனிடம் சொல்லி அதை நிவர்த்தி செய்வதற்கு இடைத்தரகர்கள் இருப்பதாக எல்லா சமுதாயத்திலும் பொதுவாகவே சொல்கிறேன். எல்லா மதத்திலும் அந்த நம்பிக்கை புறையோடி போயிருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால் அப்படி சிலரை நம்புகிறார்கள், பிறகு அவரை பற்றி ஒரு தவறான செய்தி வந்துவிட்டால் தூக்கி போட்டு மிதிக்கிறார்கள். நாம் சமீபத்தில் டிவிகளிலே பார்த்தோம், ஒரு பக்திமானாக இருந்த மாற்று மதத்தை சார்ந்த ஒரு ஆத்மீகவாதி, அவர் தவறான முறையில் சல்லாபத்தில் ஈடுபட்டதை டிவிக்களில் போட்டு காட்டினார்கள். இப்படி போட்டு காட்டியவுடனே என்னாச்சுன்னா, கோபப்பட்ட மக்கள் அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அவருடைய போர்டு, அவருடைய படம் எல்லாத்தையும் உடைச்சி கீழே போட்டு அதை செருப்பால் அடித்தார்கள். கோபம் கொண்டு செருப்பால் அடித்தார்கள். அன்புக்குரியவர்களை, யாரை செருப்பால் அடிக்க வேண்டும்? முதல்ல எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அவன் உன்னை போன்ற மனிதன் தான், உன்னை போன்று பசி எடுத்து சாப்பிட்டு கழித்து வாழக்கூடிய ஒரு சாதாரண மனிதன், உன்னை போன்ற மனிதன். அவனுடைய ரகசியம் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியாது. ஆனால் மனிதன் என்பது நன்றாக தெரிகிறது. கூடுதல் அதிகாரம் இல்லை என்பது உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லாம் வல்ல இறைவன் உனக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அவனை ஏன் நீ நம்பின? இப்போது யாரை செருப்பால் அடிக்க வேண்டும்? இந்த மனிதன், என்னை போன்ற ஒரு மனிதன் என்னுடைய தேவை இறைவனிடமிருந்து பெற்றுத் தருவான், எனக்கு மன்னிப்பை வாங்கி தருவான் என்று நம்பக்கூடிய உன்னை முதலில் செருப்பால் அடிக்க வேண்டும், பிறகு அவரை அடித்துக் கொள்ளலாம். ஆக யார் யாரையோ நம்புகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பி வைத்த சய்யிது உலுதி ஆதம், அகில மக்களுக்கெல்லாம் தலைவர் என்று அறிவிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதருக்கே அந்த அதிகாரம் இல்லை எனும் பொழுது யார் யாரையோ நம்புகிறார்கள், நம்பி ஏமாந்து போகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஏன் மனிதனிடத்தில் இந்த நம்பிக்கை வைக்க வேண்டும்? நம்மை போன்ற மனிதர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் என்று ஏன் நாம் நம்ப வேண்டும்? அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன்? படைத்த இறைவன் எப்படிப்பட்டவன்? எவ்வளவு அடியானோடு நெருக்கமாக இருக்கிறான், எவரையும் விட மிக நெருக்கமாக இருக்கிறான் அல்லவா? குர்ஆனிலே சொல்லவில்லையா? வலக்கத் ஹலக்கல் இன்சான வ நஅலமு மா துவஸ்விசு நஃப்ஸு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு. நாம் மனிதனை படைத்தோம், அவனுடைய இதயத்துக்குள்ளே எதுவெல்லாம் ஊசலாடுகிறது என்பதையும் நாம் அறிவோம் என்று சொன்னான் அல்லாஹு தஆலா. அன்புக்குரியவர்களே, மனிதன் அவனுடைய மனதுக்குள்ளே எதை திட்டம் போடுகிறான் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லவில்லை, அது நன்றாக தெரியும். திட்டம் போடுவதை அறிவேன் என்று சொல்லவில்லை. எது சில நொடிகளிலே மனிதனுடைய மனதிலே வந்து போகிறதோ அப்படிப்பட்ட ஊசலாட்டங்களை கூட நான் அறிவேன் என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அவனுடைய பிடரின் நரம்பை விட அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். பிடரின் நரம்பை விட என்றால்
அதை விட நெருக்கமாக இருப்பதென்றால் என்ன? அதை விட மனிதனுடைய உடலுக்குள்ள என்னவெல்லாம் எலும்பு இருக்கிறதோ அதையெல்லாம் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவனை விட்டுவிட்டு, அவ்வளவு நெருக்கமாக இருக்கும் பொழுது அவனிடம் நேரடியாக கேட்பதை விட்டுவிட்டு ஏன் மனிதனை ஆடி செல்ல வேண்டும்? இந்த அளவிற்கு மனிதன் நெருக்கமாக இருப்பானா? சில பேருடைய வருத்தம், சில பேருடைய கவலை என்னவென்றால், அவர்கள் இடைத்தரகர் தேவை என்று நினைப்பதற்கான காரணம் என்னவென்றால், நாம் பெரும்பாவிகள், பெரும்பாவம் செய்தவர் எப்படி நம்மை படைத்த இரட்சகனிடத்தில் கேட்க முடியும், எப்படி அவன் தருவான் என்பது ஒரு பெரிய முதன்மையான காரணம் இடைத்தரகர் ஏற்படுத்திக் கொள்வதற்கு. அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனிக்க வேண்டும். திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மக்களை அழைக்கிறான். அப்படி அழைக்கும் பொழுது என்ன விதமான வாசகம் எல்லாம் எப்படி எல்லாம் அழைக்கிறான் தெரியுமா? யாயுஹுன்னாஸ், மனிதர்களே என்று அழைக்கிறான். சில இடங்களில் யாயுல் இன்சான், மனிதனே என்று அழைக்கிறான். யாயுல் நபியு, நபியே என்று நபியை அழைக்கிறான். பல இடங்களிலே யாயுல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்றெல்லாம் அழைக்கிறான். இவ்வளவுதானா? இவ்வளவுதான் அவன் அழைப்பது? இல்லை. பாவிகளே என்று கிருபையோடும் அழைக்கிறான். பாவிகளே என்னிடத்திலே வாருங்கள் என்று கிருபையோடும் அழைக்கிறான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹி இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா. நபியே, மக்களை பார்த்து நீ சொல், எவர்களெல்லாம் தங்களுக்கு எதிராகவே வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டார்களோ, வரம்பு மீறி பாவம் செய்து கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். எப்படி சொல்கிறான்? பாவம் செய்தவர்களே என்று சாதாரண வாசகத்தை போட்டு கூப்பிடவில்லை. அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு எதிராகவே எல்லை மீறி போய்விட்டவர்கள், தங்களை நரகத்திற்கு கொண்டு சேர்த்து விட்டவர்கள். அவ்வளவு பெரிய பாவத்தை நீங்கள் செய்து விட்டாலும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வாகிய என்னுடைய அருளில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா, எல்லாம் வல்ல அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் என்று சொல்லி, அதை இப்படியும் தங்களுக்கு எதிராக பெரும்பாவம் செய்தவர்களே என்று கூறியும் கூட திருக்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அழைக்கிறான். அப்படி என்றால் அழைத்து சொல்பவன், அழைத்து பாவம் செய்தவனே, பெரும்பாவம் செய்தவனே, என்னிடத்திலே வா, என்னிடத்திலே மன்னிப்பு கேள், என்னிடத்திலே கேள், நான் தருகிறேன், நான் அனைத்து பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி கூப்பிடக்கூடிய இறைவனை விட மனிதர்கள் நம் மீது அதிக அன்பு கொண்டவர்களாக இருக்க முடியுமா? நம்மை பற்றி தெரிந்தவர்களாக இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் மனிதன் தொடர்ந்து தன்னுடைய வீணான கற்பனையினால் இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொண்டு அவன் இந்த தவறான நம்பிக்கையில போய்கொண்டே இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு அடிப்படையான விஷயத்தை மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடைத்தரகர்கள் இல்லை என்பதை உறுதியாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்றால், மனிதனுடைய அதிகாரம், மனிதனுடைய சக்தி என்பது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. எல்லாம் வல்ல இறைவன் எந்த அளவிற்கு மனிதனுக்கு அதிகாரத்தையும் சக்தியும் கொடுத்திருக்கிறானோ அந்த அளவிற்கு தான் அவனால் செயல்பட முடியும். மனிதர்களுக்கு எது செய்வதென்றாலும் செய்ய முடியும். அதை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. இது ஒரு அடிப்படை. ஒரு பொருளுக்கு அல்லது ஒரு மனிதருக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறதோ, எதனை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானோ அவ்வளவுதான். அதை மீறி ஒன்றுமில்லை என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவே அல்லாஹு தஆலா நமக்கு வழிகாட்டி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான். வன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே, உனக்கு உனது நெருங்கிய உறவினர்களை நீ எச்சரிக்கை செய்வாயாக என்ற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கிறான். இதை இறக்கி வைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையாக கூப்பிடுகிறார்கள். முதலிலே குறைஷிகளே என்று கூப்பிட்டு, இஸ்தரு அன்ஃபுஸக்கும் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா, குறைஷிகளே, நீங்கள் உங்களை அல்லாஹ்விடமிருந்து காத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய முடிவு விஷயத்திலே நான் உங்களுக்கு ஒன்றும் செய்துவிட முடியாது என்றார்கள் முதலிலே. பிறகு தன்னுடைய நெருங்கிய குடும்பத்தாராகிய அப்து மனாஃபை கூப்பிடுகிறார்கள். யா பனி அப்து மனாஃப் ஹூ அன்ஃபுஸக்கும் லா உகுனி அன்கும் மினல்லாஹி ஷையா,
அப்து மனாஃப் குடும்பத்தினரே, நான் அல்லாஹுடைய முடிவு விஷயத்தில் உங்களுக்கு எதுவும் செய்து விட முடியாது. அடுத்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள், தன்னுடைய சிறிய தகப்பனார். அதற்கடுத்து தன்னுடைய மாமி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து இதையே சொல்கிறார்கள். கடைசியாக அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், யா ஃபாத்திமத பின்த் முஹம்மதின் சலீனி மின் மாலி லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷையா. ஃபாத்திமாவே, என்னுடைய செல்வத்தை, என்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எது வேண்டுமானாலும் கேள், நான் தருகிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய முடிவு விஷயத்தில் என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வாசகத்தை கூட பார்க்க வேண்டும். என்னிடத்திலே நீ செல்வத்தை கேள், நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை. எவ்வளவு வேண்டுமானாலும் தருகிறேன் என்ற அர்த்தம் வந்துடும். மின் மாலி, என்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்வத்தை கேள், எது இருக்கிறதோ அதை தருவேன். அந்த அளவிற்குத்தான் மனிதனுடைய அதிகாரமும் சக்தியும் இருக்கிறது. என்கிட்ட என்ன இருக்குதோ அதை கேள், நான் தர்றேன் என்று சொன்னார்கள். எதை வேண்டுமானாலும், இந்த உலக பொருட்களை எதை வேண்டுமானாலும் கேள், நான் தர்றேன், அப்படி கூட சொல்ல முடியல. அப்ப மனிதனுக்கு எந்த அதிகாரமும் எந்த சக்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுதான் என்பதை நம்ப வேண்டும். அப்படி நம்பிவிட்டால் இந்த இடைத்தரகர் என்கிற இந்த ஒன்றே, இந்த தவறான நம்பிக்கையே வராது. ஆனால் இந்த தவறான நம்பிக்கையில விழுந்ததனால் மனிதர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களை இடைத்தரகர்களாக வைப்பது மாத்திரமல்ல, இறந்து போனவர்களையும் இடைத்தரகர்களாக வைத்து ஆக்கி அவர்களை வணங்குகிற சூழ்நிலைக்கும் போகிறார்கள். அல்லாஹு தஆலா இறந்தவர்களைத்தான் இவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இறை மறுப்பாளர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டு வரும்பொழுது அல்லாஹு தஆலா சொல்கிறான், வயஅபுதூன மின் தூனில்லாஹி மா லா யதுர்ருஹும் வலா யன்ஃபஉஹும் வயகூலுன ஹாஉலாஇ ஷுஃபாஉனா இன்தல்லாஹ். இவர்கள் தங்களுக்கு தீங்கோ நன்மையோ செய்ய முடியாதவற்றை வணங்குகிறார்கள், சில வணக்கங்களை செலுத்துகிறார்கள். இப்படி வணக்கங்களை செலுத்திவிட்டு இவையெல்லாம் எங்களுக்கு இறைவனிடத்திலே சிபார்சி செய்யும் என்று சொல்கிறார்கள். இதை சொன்ன அல்லாஹ் இது தவறு என்று சொல்லவில்லை, நேரடியாக தவறு என்று சொல்லவில்லை. ஒரு வாசகத்தை, ஒரு மறுப்பை அழுத்தமாக பதிவு செய்கிறான். இப்படி சொல்கிறார்கள் அல்லவா, இறந்து போனவர்கள் தங்களுக்கு சிபாரிசு செய்து இடைத்தரகர்களாக இருந்து அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருவார்கள் என்று நம்புகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு இப்படியெல்லாம் இறந்து போனவர்கள் இடைத்தரகர்களாக இல்லை, அப்படி நான் ஏற்படுத்தி வைத்திருக்கவில்லை என்று சாதாரணமாக மறுப்பு சொல்லவில்லை. எப்படி மறுப்பை சொல்கிறான் என்றால், குல் அத்துனப்பிஊனல்லாஹ பிமா லா யஅலமு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கேட்கிறான் அவர்களுக்கு மறுப்பு எப்படி சொல்கிறான் என்றால், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாததை அல்லாஹ்வுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா என்று கேள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி இருக்கிறது மறுப்பு பாருங்க. நான் இறந்தவர்களை இடைத்தரகர்களாக ஆக்கி வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு விதமான மறுப்பு, அது சாதாரண மறுப்பு. இப்படி இல்லை. உதாரணத்துக்கு சொல்றதுன்னா, இவர் இந்த நாட்டுடைய பிரதமர் இல்லை என்று சொன்னால் இது ஒரு மறுப்பு, சாதாரண மறுப்பு. இதை இப்படி சொல்றேன், இவர் பிரதமர் என்பது அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அது இல்லவே இல்லை என்று அர்த்தம். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி இந்த மறுப்பை சொல்கிறான் என்றால், இறந்து போனவர்கள் இடைத்தரகர்களாக இல்லை, அப்படி நான் யாரையும் வைத்திருக்கவில்லை என்பதை சொல்லும் பொழுது இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லை, அல்லாஹ்வுடைய அறிவிலேயே இல்லாத ஒன்று எப்படி இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா அழுத்தம் திருத்தமான மறுப்பை இந்த இடைத்தரகர் நம்பிக்கைக்கு அல்லாஹ் தஆலா பதிய வைக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதற்கு பிறகும் எப்படி இடைத்தரகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுத் தருவார்கள் அல்லது என்னுடைய இக்கட்டான சமயத்திலே அல்லாஹ்விடமிருந்து அந்த இக்கட்டுக்கு தீர்வை வாங்கி தருவார்கள் அல்லது என்னுடைய தேவையை வாங்கி தருவார்கள் என்று எப்படி நம்ப முடியும்? இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு மனிதனை அவனை மிக மிக தவறான பாதையில இழுத்துக்கொண்டு செல்கிறது என்றால், அறியாமையில இழுத்துக்கொண்டு செல்கிறது என்றால், பொருட்களுக்கும் இந்த தன்மையை கொடுக்கிறார்கள். பொருட்கள் கூட இவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு ஒரு இடைத்தரகராக இருக்க முடியும் என்று நம்புகிற அளவிற்கு மனிதனை அவனுடைய அறியாமையில இழுத்துக் கொண்டு சென்று விடுகிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்போதுதான் இஸ்லாத்திலே இணைந்த சில நபி தோழர்கள் ஒரு பிரயாணத்திலே சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மரத்தை பார்க்கிறார்கள். அந்த மரம் இணை வைப்பாளர்கள்
தாங்கள் பிரயாணம் செய்யும் பொழுது அல்லது போருக்கு செல்லும் போது தங்களுடைய ஆயுதத்தை அதிலே தொங்க விடுவார்கள். அப்படி தொங்க விட்டு அதை எடுத்து சென்றால் அந்த போரிலே வெற்றி கிடைக்கும் என்பது அவருடைய நம்பிக்கை. இந்த மரத்தை பார்த்த அந்த நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கு அந்த மரத்துடைய பேர் தாத்து அன்வாத். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுக்கென்று ஒரு தாத்து அன்வாத் இருப்பது போல நமக்காகவும் ஒரு தாத்து அன்வாத்தை உண்டாக்கி தாருங்கன, ஒரு மரத்தை ஏற்படுத்தி தாருங்கன என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டு எப்படி சொன்னார்கள் தெரியுமா? கமா கால கௌமு மூசா இஜ்அல் லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹத்துன் இன்னக்கும் கௌமுன் தஜ்ஹலூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மறுப்பை சொன்னார்கள். எதை நினைவு கூர்ந்தார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் கேட்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கைக்காக உயிரையே பணயம் வைத்து போராடி அந்த நம்பிக்கையை மாற்றி அந்த மக்களை, அவருடைய கூட்டத்தாரை அழைத்து கொண்டு செல்லும் போது ஒரு இடத்துல சில மக்கள் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்ட மூசாவுடைய கூட்டத்தினர், மூசாவே, எங்களுக்கும் இது போல ஒரு சிலையை உண்டாக்கி தாருங்களேன் என்று கேட்டது போல் நீங்களும் கேட்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அதற்கு மறுப்பு சொல்லும் பொழுது, நீங்கள் கோமுன் தஜ்ஹலூன், மூடத்தனமான கூட்டத்தினராக இருக்கிறீர்கள், மடத்தனமான கூட்டத்தினராக இருக்கிறீர்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கோபத்தோடு சொன்ன வார்த்தையை இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த ஒரு பொருளால், மனிதரால் என்கிற நிலை மாறி ஒரு பொருளாலும் கூட இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அந்த பொருள் நமக்கு ஒரு துணை சாதனமாக, இடைத்தரகராக இருக்கும் என்ற இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு மோசமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டு எந்த அளவிற்கு கோபப்பட்டு இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கை என்பதை அவர்கள் கோபத்தோடு மறுப்பு சொன்னார்கள் என்றால் இந்த நம்பிக்கையிலிருந்து எவ்வளவு தூரம் விலகி இருக்க வேண்டும். முஸ்லிம்களிடத்தில் இந்த நம்பிக்கை அறவே இருக்கக்கூடாது என்பதோடு இந்த நம்பிக்கைக்கு எதிராக நாம் பிரச்சாரம் செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இதில் எச்சரிக்கையாக இருந்தார்கள் என்றால், ஒரு நபித்தோழர் தூர் சீனா மலைக்கு போய்விட்டு வருகிறார். தூர் சீனா மலை என்பது என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மலையில் வைத்துத்தான் வேதத்தை கொடுத்ததாக சொல்கிறான். திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல முக்கியமான இடங்கள் மீது சத்தியம் செய்யும் போது தூர் சீனீன, அந்த தூர் சீனா மலை மீது சத்தியமாக என்றும் சொல்கிறான். அல்லாஹு தஆலா சத்தியம் செய்து சொல்லக்கூடிய ஒரு இடம் மலை, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மலை. அந்த மலை அங்கேதான் தௌராத் வேதம் இறக்கப்பட்டது என்பதனால் அதை அந்த இடத்திற்கு போய் பார்த்துவிட்டு வருவோமே என்று ஒரு நபித்தோழர் போகிறார். நபித்தோழர் போய்விட்டு வரும்பொழுது இன்னொரு நபித்தோழர் அவரை சந்திக்கிறார். சந்தித்து எங்கே போயிட்டு வர்றீங்க என்று கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொல்கிறார், தூர் சீனா மலைக்கு போயிட்டு வரேன். தூர் சீனா மலைக்கு போயிட்டு வர்றீங்களா? அப்படின்னா நீங்க போகக்கூடாது, நீங்கள் போயிட்டு வர்றது சரியில்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மஸ்ஜிதுகளுக்குத்தான் சிறப்பு கருதி போகலாம் என்று சொன்னார்கள் என்கிற ஹதீஸை சொல்லி நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நபித்தோழர் நபித்தோழர் தவறான நம்பிக்கையில போகவில்லை. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், திருக்குர்ஆனிலே சொல்லப்பட்ட இடம், அதை போய் பார்த்து விட்டு வருவோம் என்கிற நம்பிக்கையில தான் என்கிற எண்ணத்தில தான் அவர் போனது. ஆனால் அதை பார்க்கிற மற்ற சாமானிய மனிதர்கள் அந்த இடத்திலே புனிதம் இருப்பதாக நம்ப ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கவில்லையா? மரத்துல போய் எதையாவது ஒரு பூசிட்டு வந்துட்டா, அல்லது கல்லுல எதையாவது பூசிட்டு வந்துட்டா, அது ஒரு புனித கல், புனித மரமாக மாறிவிடுகிறது. அப்படி புனிதப்படுத்தி விடுவார்கள் உங்களை பார்க்கக்கூடிய மற்ற மக்கள். அதனால் நீங்கள் போகக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இது விஷயத்தில பொருளோ அல்லது உயர்ந்த மனிதர்களோ நாம் நம்முடைய தேவையை அல்லது நாம் பெற வேண்டிய மன்னிப்பை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு இடைத்தரகராக இருக்க முடியாது என்பதிலே எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நம்பிக்கைக்கு எதிராக, இந்த நம்பிக்கையை அறவே ஒழிக்கக்கூடிய ஒரு நபிமொழி ஒன்று இருக்கிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்லி காட்டினார்கள். ஒரு அடியான் அல்லாஹு தஆலா சொல்கிறானா, அடியான் நான் எதை கடமையாக்கி இருக்கிறேனோ அந்த வணக்கங்களை செய்வது மூலமாக என்னை நெருங்குவது போல வேறு எதன் மூலமாக நெருங்க முடியாது. அதன் மூலமாக நெருங்கக்கூடிய அடியான் கூடுதலான நஃபிலான வணக்கங்கள், அதிகப்படியாக செய்யக்கூடிய வணக்கங்கள் மூலமாக என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான், என்னை நெருங்கிக் கொண்டே இருப்பான் என்று சொன்ன அல்லாஹ் இறுதியில அவன் கேட்டால் நான் அவன் கேட்டதை கொடுப்பேன், அவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் அவனை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நபிமொழியை நாம் கவனிக்க வேண்டும். இது வெறுமனே அல்லாஹ்வை நெருங்குவதுடைய சிறப்பை மாத்திரம் சொல்லவில்லை, இன்னொரு செய்தியை, அதாவது இடைத்தரகர் நம்பிக்கைக்கு எதிரான ஒரு தகவலை இது உள்ளடக்கி இருக்கிறது. அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கும் அவனுடைய அருளை பெறுவதற்கும் நமக்கு அல்லாஹு தாலா அதனுடைய வாசலை ஒவ்வொருவருக்கும், எல்லா சாதாரண அடியாருக்கும் அல்லாஹு தாலா பொதுவாக ஆக்கிவிட்டான். யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு நெருங்கலாம். யாராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இது பொது. என்னை நெருங்க வேண்டுமா, கடமையை செய்யுங்கள், அடுத்து அதிகப்படியான வணக்கங்களை செய்யுங்கள். எந்த அளவிற்கு நீங்கள் கூடுதலாக வணக்கங்கள் செய்கிறீர்களோ எவராக இருந்தாலும் சரி, அங்கே பயன்படுத்தக்கூடிய வாசகம் அப்தி, என்னுடைய அடியான், அவனுடைய அடியான் என்று யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இது பொதுவானது. நீங்கள் என்னை நெருங்க வேண்டும் என்றால், நீங்கள் கேட்டவுடன் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், நீங்கள் பாதுகாப்பு கேட்டவுடன் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு அதற்கான வழியை எல்லோருக்கும் பொதுவாக்கி விட்டேன். என்னவென்றால், நீங்கள் நான் கடமையாக்கிய வணக்கங்களை செய்ய வேண்டும், கூடுதலாக நஃபிலான வணக்கங்களையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டே இருந்தால், யார் ஒருவர் 10 ரக்காத்துகள் நஃபில் தொழுகிறாரோ அவரை விட 20 ரக்காத்துகள் கூடுதலாக நஃபில் தொழுபவர் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்கிவிட்டார். 20 ரக்காத்துகளை விட இன்னொருவர் கூடுதலாக தொழுதார், இவரை விட அவர் அல்லாஹ்வை நெருங்கிவிட்டார். ஆக அல்லாஹ்வை நெருங்குவது, தூரமாகுவது என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட உரிமை. ஒவ்வொருவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். யார் யார் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பதிலேதான் வித்தியாசம் இருக்கிறதே தவிர, அல்லாஹு தாலா யாருக்கும் இவர் நெருக்கமானவர், இவரை வைத்து மற்றவர்கள் நெருங்கலாம், மற்றவர்கள் தங்களுடைய தேவையை வாங்கிக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தாலா எதையும் ஏற்படுத்தி வைக்கவில்லை என்பதையும் இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவையை எல்லாமல்ல இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை அல்லாஹ்விடம் வாங்குவதற்கும் இக்கட்டில் இருந்து விடுபடுவதற்கும் அல்லாஹு தாலா நமக்கு அதற்கான உரிமையையும் அதற்கான வழிமுறையும் தந்து விட்டான். அது இலகுவானதான். அதை செய்து அவனை நெருங்க வேண்டியது, நம்முடைய தேவையை கேட்டுக்கொள்ள வேண்டியது. இதற்காக அல்லாஹு தாலா எந்த இடைத்தரகரையும் வைக்கவில்லை என்பது திருக்குரானிலே அவன் சொல்லி இருப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு விளக்கி இருப்பது. ஆக இந்த வழியை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். இந்த வழியை எல்லா மக்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அதற்கு நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக என்று பிரார்த்தித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.